யோகாசனத்துக்கு மட்டும்தான் உண்டு. தியானம் செய்வதால் அது கிடைக்காது. ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் காஞ்சிபுரத்திலிருந்து யோகாசன நிபுணர்கள் அவர்களுடைய மாணவர்கள் இங்கே வந்து செய்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் பல்வேறுபட்ட போட்டிகளில், ஏன் மாவட்ட மாநில அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இந்த அற்புதமான கை ஊன்றிய ராஜபெட்டி ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வலது காலை மடக்கி இந்த கை ஊன்றிய ராஜபெட்டி ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தை கலையுங்கள். முதலில் வலது காலை மடக்கி செய்ய வேண்டும். அமைதியாக மெதுவாக கையை நன்றாக பக்கத்தில் நன்றாக ஊன்றிக்கொள்ள வேண்டும். பிறகுதான் நாள் ஆக ஆக நீங்கள் கையை முட்டை பிடிக்க முயற்சிக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே கையை எடுத்து நீங்கள் முட்டில் வைப்பீர்களானால் இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. பாருங்கள், கால் வளைக்கப்படுகிறது, முட்டு வளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. எத்தனை நெளிவு சுழிவுகள் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 4 கோஷங்களையும் சரிப்படுத்தப்படுகிறது. விஞ்ஞானமய கோஷம் இவற்றை சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒரு 20 எண்ணிக்கை இதே நிலையில் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு இது இலகுவான ஆசனமாக இருக்கும். கொஞ்சம் 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யோகாசனத்தை ஆரம்பிப்பவர்களுக்கு இது சற்று கடினமாக தெரியும். ஆனால் முயற்சி செய்தாலே ஒரு 15 நாளில் இலகுவான ஆசனமாக இது மாறிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை படைக்க செய்யுங்கள். நன்றாக கையை ஊனிக்கொண்டு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கீழே விழுவதற்கு ஏதுவாக அமையாது. பாருங்கள், 11 வயது, 15 வயது, 18 வயது, 20 வயதை தாண்டியவர்கள் எல்லோரும் இந்த கடினமான ஆசனத்தை செய்கிறார்கள். ஆகவே ஆசனத்தை செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. எந்த வயதிலும் செய்யலாம். யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் அவர்கள் இது போன்ற கடினமான ஆசனங்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்கள் செய்வார்கள். மாணவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டு நாம் செய்யாமல் இருந்தால் மாணவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக அமர்ந்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மத்தியில் இருப்பவர்கள் அப்படியே பின்னால் செல்லுங்கள். நீங்கள் இங்கே இருங்கள். மத்தியில் இருப்பவர்களைத்தான் நீ முன்னாலப்போ. இப்பொழுது வலது காலை மடக்கி செய்யுங்கள். மெதுவாக பக்கவாட்டில் செய்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, கால் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, கழுத்து எப்படி திருக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் வளைக்கப்படுகின்றன. ஆகவே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4 கோஷங்களையும் இயக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆனந்தமய கோஷத்திற்கு இவர்களை இழுத்து சென்றுவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையும். வஜ்ராசனத்துக்கு வந்து 2 மூச்சு வாங்கிய பின்பு இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். நேராக உட்கார்ந்து நீண்ட நெடுமூச்சு வாங்குங்கள். இடது காலை மடக்கி செய்யுங்கள்.
ஒரே ஆசனத்தில் பல பாகங்களை வளைக்கக்கூடிய தன்மை, உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் வளைக்கக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு வந்துவிடுகிறது. எந்த அளவுக்கு முதுகெலும்பு வளைத்தால்தான் கால் தலையை தொடும். என்னோட காலை கொண்டு தலையை தொடுவது என்பது மிக மிக கடினம். சர்க்கஸில் தான் பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன விசேடம் என்று கேட்டால், வைத்தியர், ராஜாவுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய அந்த வைத்தியர் வைத்திருக்கக்கூடிய பெட்டி இந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அதே ஒரு காரண பெயராக வைத்திருக்கிறார்கள், கை ஊண்டிய ராஜ பெட்டி ஆசனம் என்று. அந்த பெட்டிக்குள் தான் எல்லா மருந்துகளும் இருக்கும், லேகியங்கள், பஸ்பங்கள், இவைகளெல்லாம் இருக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்யும் பொழுது எந்த நோயும் நீங்கிவிடும், நோயும் வராத தன்மை உடலுக்கு ஏற்படும். மெதுவாக கலையுங்கள். வஜ்ராசனத்துக்கு வந்து நீண்ட மூச்சு வாங்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். நேராக வந்து ஒரே கோட்டில் பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை நேயர்களே, 12 வயது, 15 வயது, 18 வயது, 20 வயதுக்கு மேற்பட்ட யோகாசன நிபுணர் அத்தனை பேரும் செய்கிறார்கள். கடினமான ஆசனங்களை செய்தால் அது இலகுவான ஆசனங்களாக ஒரு 10-15 நாட்களில் மாறிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது ஆசனம் வராது என்று நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள். முயன்று கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு முயன்று கொண்டே இருப்போமேயானால் நிச்சயமாக அது இலகுவான ஆசனமாக மாறிவிடும். முயற்சிக்கும் பொழுதே உங்களுக்கு